நாங்கள் ஸ்பெஷலி வடக்கு கிழக்கு நீண்ட காலமாக போரின் நிமித்தம் பிரதானமாக பாவிக்கப்பட்டது துவிச்சக்கர வண்டிகளும் நடையும் தான். அதுக்கு பிறகுதான் வாகன வசதிகள் இப்போ கூடவே இருக்குது. இங்கே சரி வெளிநாடுகள் சரி எல்லா இடத்துலையும் நடந்து போகிறவைக்கு தான் முதல் உரிமை. நான் கன்னடத்தில் பார்த்துருக்கிறேன். இங்கே நடந்து போகிறாக்கள் சரியான வழியில் பெடஸ்ட்ரியன் கிராசிங்கில் போயினமோ இல்லையோ நாங்கள் அவைக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்குறதும் இல்லை, நாங்கள் விதிமுறையை பின்பற்றுறதும் இல்லை. அதனால் கணக்கான விபத்துகள் நடந்திருக்குது. இப்போ எல்லாருமே உண்டா விதிமுறையை பின்பற்றினா நான் சொல்ல போகிற விபத்துகள் நடக்காது. இதில் ரெண்டு விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். ஒன்று பாதசாரியின் சைட்லேருந்து பார்க்கணும், மற்றும் வாகனம் ஓட்டுறாங்கன்ற சைட்லேருந்து பார்க்கணும். அநேகமான இடத்துல பெடஸ்ட்ரியன் கிராசிங்குக்கு 50 மீட்டர் முன்னாலேயே ஒரு டைமண்ட் சைன் போட்டிருக்குது. அது மாதிரி ரோட்டின் சைடில் போட்டு காட்டியிருக்கும் பெடஸ்ட்ரியன் கிராசிங் வருதுண்டு. அதுன்ற பாவினை ரெண்டு வகைப்படும். ஒன்று கிராஸ் பண்ணுற பெடஸ்ட்ரியன் அந்த லைனில் நின்று பார்க்கல டைமண்டுக்கு உள்ளுக்கு ஒரு வாகனம் வந்துட்டுதுண்டா க்ராஸ் பண்ணக்கூடாது. உள்ளுக்கு வராமல் இருந்தால் அவன் நடக்க தொடங்கலாம். அது மாதிரி டைமண்டை வாகன ஓட்டுநர்கள் காணேக்குள்ள முன்னுக்கு ஒரு ஆள் க்ராஸ் பண்ணலாம் என்றது அவைக்கு நினைவுக்கு வரணும். நிற்பாட்டுறதுக்கான ஆயத்தம் செய்ய வேணும். தொடர்ந்து ஓடுறதுக்கு ரெடி பண்ணக்கூடாது. அது அப்படி செய்தீங்களா நடந்து போகிறாக்களோட நடக்கிற விபத்துகளை குறைச்சி கொள்ளலாம். சில இடங்களில் டைமண்ட் இருக்காது. இப்போ நான் 50 km/h 40 km/h லிமிட் இருக்கிற இடங்களில் அந்த டைமண்ட் இருக்காது, அல்லது பெயிண்ட் அழிபட்டிருக்கலாம். அப்படி இருந்தாலும் நார்மலாக நீங்கள் வாகனம் ஓட்டைக்கில் நீங்கள் அடுத்த 4 செகண்ட் 5 செகண்ட் எங்கே நிற்க போகிறீங்களோன்னு அவதானிக்கணும். இப்படி அவதானிக்க முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங். இந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங்கின்ற எந்த சைட்லேயும் ஒரு ஆள் நிற்குதுண்டா உங்களோட ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நிப்பாட்ட வேண்டியது உங்களோட கடமை. இப்போ நாங்கள் எல்லாரும் நிப்பாட்டி பழகாட்டி என்ன நடக்கும்? நடந்து போகிறாக்கள் அப்படியே நிப்பினம் நடந்து போகலாது. மற்றது நான் நிப்பாட்டுவேன், இன்னொரு ஆள் நிப்பாட்டாட்டி விபத்து ஏற்படும். ஆகையால் தயவு செய்து அந்த டைமண்ட் சைனை கண்டா நிப்பாட்ட ரெடி ஆகுங்கோ, ஸ்லோ பண்ணுங்கோ. ஒரு பாதசாரி நின்றா நிப்பாட்டி அவைய போக விடுங்கோ. மற்றது இந்த நிப்பாட்டா பழக்கம் இருக்கிற ஆக்களுக்கு நீங்கள் ஒரு முன்னோடியாக நிற்பாட்டி மற்றவையும் கையை காட்டி நிப்பாட்டை வச்சு பழக்கிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் ஒரு விபத்தில்லாத நல்ல சமுதாயமாக வரலாம்.